கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 40வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் அநேக சூழ்நிலைகளில் சோர்ந்து போகிறோம், அநேக சூழ்நிலைகளில் பலனற்று போகிறோம். ஆனால் எல்லா நேரத்திலுமே எல்லா சூழ்நிலையிலுமே கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பலனையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சத்துவத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோமா? இது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நம்மை இவ்வளவாய் இந்த நிமிடம் வரைக்கும் நம்மை நடத்துகிறது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். பரத்திலிருந்து அருளப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்காக கொடுக்கப்படுகிற பலன். எல்லா சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்கிற பலனை நம்மால் உணர முடிகிறதா? சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறார் என்று இந்த வசனம் நமக்கு காண்பித்து தருகிறதே. நாம் சத்துவம் இல்லாமல் தொய்ந்து போகும் பொழுது கர்த்தரால் கொடுக்கப்படுகிற அந்த சத்துவத்தை நம்மால் உணர முடிகிறதா? எல்லா சூழ்நிலையிலுமே கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஆனால் சில நேரங்களில் நாம் அதை அனுபவிக்கிறோம், சில நேரங்களில் நம்மால் அனுபவிக்க முடியல. எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரே மாதிரி தான் கிரியை செய்யும். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார் என்றால் அவன் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறானோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவனுக்கு பலன் கொடுப்பார். வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா அவர்கள் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். தம்முடைய வார்த்தையை கொண்டு, தம்முடைய தூதனை கொண்டு, பலனாகிய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவர்களை பலப்படுத்துகிறார், அவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் நாம் சோர்ந்து போகும் பொழுது, சத்துவம் இல்லாமல் தொய்ந்து போகும் பொழுது நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து வரப்படுகிற பலனும் அந்த சத்துவமும் நமக்கு கிடைக்காமல் போக காரணம் என்ன? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 40வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யார் சோர்ந்து போகும் பொழுது கர்த்தர் பலன் கொடுப்பார் தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவனுடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு வரும் பொழுது அவனுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவனுடைய வாழ்க்கையில் ஒரு சத்துவம் இல்லாத ஒரு நிலைமை வரும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சத்துவத்தை கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சுய கிரியைகளின் பிரகாரம் உலகம், மாமிசம், பிசாசு இப்படிப்பட்டவைகளின் நிமித்தம் நாம் சோர்ந்து போகும் பொழுது, நாம் சத்துவம் இல்லாமல் தொய்ந்து போகும் பொழுது கர்த்தர் நமக்கு பலன் தர மாட்டார். நாமவே ஏதாவது ஒரு பிரச்சனை நிமித்தம் நாம் சோர்ந்து போகும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு கிரியை நாம் நடப்பித்தது நிமித்தம் நாம் சோர்ந்து போகும் பொழுது அதில் கர்த்தருடைய பலனை நம்மால் அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைக்கு காத்திரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சுய இஷ்டத்திற்கு இடம் கொடுக்காமல், மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் செயல்படாமல், உலகத்திற்கும் அதற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்திற்கும் உலகத்தில் உள்ளவைகள் மேலும் பிரியம் கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகளை செய்யாமல், கர்த்தருடைய வேதத்திற்கு கீழ்ப்படிந்து அவரால் குறிக்கப்பட்ட காலத்திலே அவரால் தரப்பட்ட வார்த்தை நிறைவேறும் என்று காத்திருக்காமல் தன்னுடைய சுய கிரியைகளை வெளிப்படுத்தி சோர்ந்து போகிறவனுக்கு பரத்திலிருந்து அருளப்படுகிற பலன் கிடைக்காது, பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற சத்துவம் கிடைக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவன், வார்த்தையை நம்பி கர்த்தருடைய கிரியை வெளிப்பட காத்திருக்கிறவன், அவன் சோர்ந்து போகும் பொழுது கர்த்தர் பலன் கொடுப்பார். எலியாவினுடைய வாழ்க்கையில் நம்மால் பார்க்க முடியும். எலியா சோர்ந்து போகும் பொழுது கர்த்தர் அவனை பலப்படுத்தினான். நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை அவர் தம்முடைய ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவார். எப்படி அந்த வார்த்தை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருந்தாரோ, அந்த ஏற்ற காலத்திலே அந்த வார்த்தை பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டதோ, அதே போல் அது நிறைவேறும்படியாக கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருப்பார். அது வரைக்கும் தேவஜனங்களாகி நாம் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். அந்த காத்திருக்கிற காலத்தில் நம்மை சோர்வுக்குள்ளாக்கும்படியாய் அநேக சூழ்நிலைகள், பிரச்சனைகள், பாரங்கள் நம்மை நெருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிமித்தம் நீ சோர்ந்து போகும் பொழுது, என்னுடைய வார்த்தையை நம்பி பற்றி கொண்டு அதற்கு காத்திருக்கிற அந்த காத்திருக்கும் காலத்தில் நீ சோர்ந்து போகும் பொழுது நான் என்னுடைய பலனை தருவேன், உன்னை பலப்படுத்துவேன், புது பலனால் உன்னை நிரப்புவேன். அப்பொழுது நீ கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவாய் ஆண்டவர் சொல்கிறார். தேவஜனங்களாகிய நம்மையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நாம மகிமைப்படும்படியார் கர்த்தர் ஒரு பயங்கரமான
எல்லாரும் பிரமிக்கத்தக்கதான ஒரு ஆச்சரியமான கிரியையை அவர் நடப்பிக்க வல்லவரும் போதுமானவரும் உண்மையுள்ளவருமாயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை போய் சொல்லாது. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. தம்மை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். தேவஜனங்களாகி நம்மை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு காத்திரு, என்னுடைய வார்த்தைக்கு காத்திரு. அந்த நேரத்தில் நீ சோர்ந்து போகும் பொழுது, சோர்ந்து போகும் சூழ்நிலை உன்னை நெருக்கும் பொழுது, மனிதர்களுடைய வார்த்தைகளோ உலகமோ பிசாசோ எந்த காரியமோ உன்னை நெருக்கும் பொழுது, அது நிமித்தம் நீ சோர்ந்து போகும் பொழுது, நான் என்னுடைய புதிய பலனை உனக்கு தருவேன். யாராலையும் உன்னை மேற்கொள்ள முடியாது. கழுகளை போல செட்டைகளை அடித்து நீ எழும்புவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதே நேரம் அப்படிப்பட்ட நிலைமையினால சத்துவமற்ற ஒரு நிலையில நீ மாறும் பொழுது, நான் உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இலக்காகி நித்திய ஜீவனை நோக்கி அவர்களுக்கு கர்த்தர் நியமித்த அந்த ஓட்டத்தில் யாராலும் அவர்களை தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பலனை, ஒரு புது பலனை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார். தேவஜனங்களாகி நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்றே ஒன்றுதான். கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருக்கு காத்திருப்போம். கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையை அவர் குறித்த அவருடைய ஏற்ற காலத்திலே மகிமையாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்படுவது, நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் சோர்ந்து போகும் பொழுது அவர் பலன் தந்து, சத்துவம் இல்லாத நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணி நம்மிலே நம்முடைய தேவன் வெளிப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தருக்கு காத்திருப்போம், கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருப்போம். ஏற்ற காலத்திலே அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.